இங்கே பெண்டி சுதாட்டோன்னு நடத்தல இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னைக்கான கெஸ்ஸிங் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு இந்த ரூட்டு. ஏபியில் 08 ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 084 சொல்லியிருந்தேன். ஏபி 08 நல்லா நம்பியிருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 857 ஒரு கேம் அடிச்சிருக்கான் அவன். ஏபியில் 08 தான் அடிச்சிருக்கணும். பட்டு நமக்கு நேரமாக நமக்கு பேட் லாக்கான்னு தெரியல. பட் ஏபியில் 85 வேறு அடிச்சிருக்கான். நான் பி போர்டு 8ன்னு சொல்லியிருந்தேன், அவன் ஏ போர்டு 8 கொண்டான்ட்டான். ஆள் போல் 8 கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. சரி பரவாயில்ல வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் ஒன்று போயிடுவோம். பட் இந்த 084 மட்டும் மிஸ் பண்ணிடுவோம்னா கண்டிப்பாக அந்த கேம் நவுத்துவான். 084 கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் விளையாடுவான். விளையாடாமல் இருக்க மாட்டான். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் ஏ போர்டு 0 வந்து ஒரே ஒரு 0 மட்டும் தான் வச்சுருக்கான். அதனால் கண்டிப்பாக ஒரு 0 ரிப்பீட் வரும், வந்தே ஆகும், வரும். அப்படி வந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 084. இன்னைக்கு லாஸ்ட் டே. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கேம் வச்சு முடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் எனக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு கேம் விளாட்றானா அந்த கேம் கண்டினியூ பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரு பி போர்டு 5, சி போர்டு 5, மறுபடியும் பி போர்டு ஏ போர்டு. இப்போ மறுபடியும் பி போர்டு 8, ஏ போர்டு 8, இப்போ மறுபடியும் பி போர்டு 8 தான் அடிக்கணும். அப்படி அடித்தானா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் 084 ரிப்பீட் கேமு. கண்டிப்பாக அது 100% முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன்னா, உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 084 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லாஸ்ட் டே அது, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி வாங்க நம்ம என்னைக்கான கெஸ்ஸிங்கில் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஏபி 85 இப்போ முடியல. இது காமனாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு 570 பாக்ஸு, இந்த 750 பாக்ஸு, இந்த 705 பாக்ஸு. இது கேப்பில் ஒரு 44, 46, 45 அடிக்காமல் 54 அடிச்சிருப்பான். இது ஏற்கனவே நம்ம சொல்லி இந்த பேட்டர்ன் தான். ஒரு 570 பாக்ஸு, ஒரு 750 பாக்ஸு, ஒரு 705 பாக்ஸு. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏசி 44, ஏசி 46, ஏசி 45 அடிக்காமல் இந்த டைம் ட்விஸ்ட் பண்ணி 54 அடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் கான்செப்டில் தான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன் நான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏபி 85 டார்கெட்டு. ஏபி 85 நேற்று அடித்த ரிசல்ட்டு. இந்த மாதம் 3ஆம் தேதி ஒரு ஏபி 85, அதுக்கப்புறம் ஒரு ஏபி 85. இது என்ன காமனாக விளாண்டுருக்கோன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே அது கீழே ஒரு 521, இங்கே 727. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 750க்கு இந்த 570க்கும் இந்த 705க்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 474, அதுக்கு ஒரு 416. அது கண்டிப்பாக ஒரு 45 ஏசியில் அடிப்பான்னு சொன்னேன். அவன் கண்டிப்பாக 45 அடிக்காமல் 54 சொல்லி திருப்பி விட்டான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறான் பார்த்துக்கோங்க. ஒரு 521, ஒரு 727. இப்போது கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் குறையுது. ஏபியில் 62ன்னு குறையுது. இந்த இடத்துல அவன் என்ன பண்ணான்னு மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம 455ன்னு வச்சுக்குவோம் நம்ம. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி 7-1 இந்த இடத்துல கண்டிப்பாக 5 வச்ச மாதிரி இங்கே 5ன்னு வைக்கணும். அப்போ நம்ம எடுத்த நம்பரை கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 44, 46, 45ன்னு அடித்த மாதிரி 54 திருப்பி அடித்த மாதிரி இங்கே 52, 72 கேப்பில் ஒரு 62 குறையுது. 62 வந்தால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை 625 சொல்லி லாக் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். நீங்களே எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியுது. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 625 லாக் பண்ணுறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக லாக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரேன். வேணா மறுபடியும் உங்களுக்கு சொல்லவா? ஃபஸ்ட்டு 750 பாக்ஸுக்கு ஒரு 474, அதுக்கப்புறம் 750 பாக்ஸுக்கு ஒரு 416. இப்போது 44, 46 கண்டிப்பாக ஒரு 45 அடிப்பான்னு சொன்னேன். 45 இப்படி வச்சுக்குவோம், 45 வச்சுக்குவோம். அவன் 400 இங்கே பார்த்தீங்கன்னா 7, 6, அப்போ 5ன்னு அடிக்கணும். 5ன்னு லாக் பண்ணான். அப்போ 455 பாக்ஸில் அடித்தான் அவன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி 85 காமனுக்கு சொல்கிறேன். ஒரு 5, 21, ஒரு 7, 27. அப்போ கேப்பில் ஒரு 62 குறையுது. இங்கே எப்படி 7, 1, 5ன்னு வச்ச மாதிரி இங்கே 1, 7, 5ன்னு வச்சானா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 625ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். இதை நீங்கள் வேணால் எழுதி வச்சு பாருங்கள். 625ங்கிறது ஒரு நல்ல நம்பரு. அடிக்கடி இந்த நம்பர் பாக்ஸ் போட்டுட்டு தான் வரான். நம்ம அதை ஃபில்டர் பண்ணுவோம். நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணிங்கன்னா நான் 625ன்னு டைரெக்டாக கொடுக்குறேன். பட் இந்த நம்பரை திருப்ப போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா சொல்கிறேன் நான். எப்படி லாக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 474, அதுக்கு ஒரு 474 பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணால் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 982 லாஸ்ட் டே ஒரு 982. அதெல்லாம் பாருங்கள், 474 ஏ போர்டு கிராஸ் பண்ண மாதிரி இப்போ 982 கண்டிப்பாக 982 லாக் பண்ணனா ஏ போர்டு 2. இப்போ சி போர்டு மறுபடியும் 5 வருமா, அதுதான் விஷயம். ஒரு 75 அடிச்சிட்டான், மறுபடியும் 75 பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த 265 பாக்ஸில் வந்து அடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 265 பாக்ஸு. அப்புறம் ஒரு மாதம் விட்டு எங்கேயோ அடிச்சிருந்துருப்பானே, ஒரு மாதம் விட்டு நான் லைவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 652 பாக்ஸ் அதே நம்பர் தான் அடிச்சிருக்கான், 652 அடிச்சிருக்கான் திருப்பி. அவன் ஒரு மாதம் விட்டு தான் நான் சொன்னேன், ஒரு மாதம் விட்டு. பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ண. எனக்கு ஆமாம், இங்கே ஒரு 265 கண்டிப்பாக என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் ஒரு 256 ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். ஏ போர்டு வந்து 2 வச்சு இந்த 982 கிராஸ் பேட்டர்னில் அந்த 982 சொல்லி முடிக்கும் போது 982 சொல்லி முடிச்சானா ஏ போர்டு 2 வச்சு லாக் பண்ணுறேன். அப்படி லாக் பண்ணனா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை 256 சொல்கிறேன். இந்த மாதம் ஒரு 156 அடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 256 திருப்பி ரிப்பீட் எனக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சி போர்டு மாறி வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற நம்பரை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை பேட்டர்ன் வச்சு லாக் பண்ணுவேன். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை 256 சொல்கிறேன். இந்த 084 மிஸ் பண்ணிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.